தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் பயங்கர ஹாப்பியா இருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா, இன்னைக்கு ஜனநாயகன் அப்டேட் டே அப்படின்னு தான் சொல்லணும். இத பத்தி நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் வாய்ஸ் ஓவர்ல. அப்பப்போ வாய்ஸ் ஓவர் வீடியோவும் வரும். பிளஸ் இந்த மாரி ஃபேஸ் ரிவீல் வீடியோவும் வரும். ஏன்னா, நம்மளுக்கு கிடைக்கிற டைம் பொறுத்து தான் வீடியோ போட முடியும். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது முக்கியமான அப்டேட். அதுவும் பார்த்தோம்னா, நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு அப்டேட்னு கூட சொல்லலாம். அதில இன்னும் பார்த்தோம்னா, இன்னைக்கு அப்டேட் டேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரியல. இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த டைம் வரைக்கும் அப்டேட் வரல. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் சிங்கிள பத்தின அப்டேட்டா தான் இருக்குன்னு தோணுது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி எனக்கு தெரிஞ்சிரும். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அப்டேட் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படத்தோட டியூரேஷன் எவ்வளோ அப்படின்ற மாரி. இது கன்ஃபார்ம் அஃபீஷியல் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தோம்னா தகவலா தான் வெளியாகும். படம் ரிலீஸ் ஆகிற அந்த டைம்ல தான் பார்த்தோம்னா, இந்த சென்சார் சர்டிஃபிகேட் பார்த்தோம்னா சோசியல் மீடியாஸ்ல வைரல் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் என்ன அப்படின்னா, படத்தோட டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 6 நிமிடங்கள். 3 ஹவர்ஸ் 6 மினிட்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. இதில இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, இந்த படத்தில லாஸ்ட் ஒரு 16 மினிட்ஸ்க்கு 16 நிமிடத்துக்கு பார்த்தோம்னா, தளபதியோட ட்ரிபியூட் வீடியோ இருக்க போகுது அப்படின்ற மாரி சொல்லுது. ஏன் அப்படின்னா, தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்றதுனால, கடைசி 16 நிமிடங்கள் தளபதியோட ட்ரிபியூட் வீடியோவா இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது நெறைய பேருக்கு பார்த்தோம்னா ஹேப்பியான தகவலா இருக்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் அது கிடையாது. ஏன்னா, தளபதி தன்னோட சினிமா ஃபீல்ட்லயே பார்த்தோம்னா, இனிமேல் வரப்போறது கிடையாது. அவர் இனிமேல் நடிக்கவே மாட்டார் அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், அவருக்கு இன்னும் நடிக்கிறதுக்கு உண்டான அந்த ஏஜ் எல்லாம் இருக்கு. அவரு பார்த்தோம்னா பாலிடிக்ஸ் வந்ததுனால அத விட்டுட்டு போறாரு அவ்வளோதான். அதனால இந்த மாரி ட்ரிபியூட் வீடியோலாம் பார்த்தோம்னா, தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாரியான சில விஷயங்கள்லாம் சேர்க்காம இருக்கிறது தான் நல்லது. படத்த பார்த்தோம்னா 2 மணி நேரம் 50 நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து 3 மணி நேரம் 6 நிமிஷம் அப்படிங்கிறது தளபதி இந்த ட்ரிபியூட் வீடியோ வரதுனால 3 மணி நேரம் 6 நிமிஷம் வருது. ஆனா படத்தோட டியூரேஷன் பார்த்தோம்னா 2 மணி நேரம் 50 நிமிஷம் தான். 2 ஹவர்ஸ் 50 மினிட்ஸ் தான். அதனால படத்தோட டியூரேஷன் மட்டும் வச்சுட்டு இந்த வீடியோவெல்லாம் வேணாம் அப்படின்னு விட்டுறது தான் நல்லது. அப்படி ஏதாவது ரிலீஸ் பண்ணுச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு பார்த்தோம்னா, இப்போ யூடியூப் சேனல்ல கேவி அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தோம்னா, அப்பப்போ லாஸ்ட் டைம் அப்படின்னு மாரி தளபதியோட ட்ரிபியூட் வீடியோ ரிலீஸ் பண்றாங்கல்ல, அந்த மாரி ரிலீஸ் பண்ணிட்டு போங்க. படத்தில ஆட் பண்ண வேணாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அது வேண்டாம். அது தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஏன்னா ஃபியூச்சர்ல தளபதி எப்படியும் பார்த்தோம்னா சினிமால நடிக்கலாம். ஒருவேளை எதிர்க்கட்சியா வந்தாலோ, இல்ல அப்படின்னா பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கேமியோ பண்ணாலோ, ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா வரும். ஏன்னா தளபதியோட லைஃபே பார்த்தோம்னா சினிமால இருந்து தான் வந்தது. அதனால அவர் அப்படி முழுமையாவும் அத விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பில்ல. அவரு சொன்னதுக்கு காரணம் 2026 எலக்ஷன்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, மக்கள் பணி செய்ய போயிட்டாரு அப்படின்னு ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா, அது நடிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல அப்படின்னு தான் தளபதி சொல்லியிருக்காரு. அதனால அது எண்டு கிடையாது. இன்னும் பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவர் ஏதாவது கேமியோ பண்ணலாம். இப்ப லியோலலாம் பார்த்தோன்னா விட்டுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா கேமியோ பண்றதுக்கு லோகேஷ் கூட கூப்பிடலாம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அதுதான் அவரோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி ட்ரிபியூட் வீடியோலாம் சேர்க்காம, படத்தோட டியூரேஷன் மட்டும் குடுத்து, தளபதி ஃபேன்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ற வழிய பாருங்க. அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ மூலமா சொல்லிக்க விரும்புறது. ஏன்னா, தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பயங்கர செலிப்ரேஷன் தான். அப்ப அதில பார்த்தோம்னா, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க சேர்த்துருக்கீங்க? படத்த எப்படி ஹெச்1 குடுத்துருக்காரு. கமர்ஷியல் ரீதியா, அதுக்கப்புறமா டான்ஸு, ஃபைட்டு அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ திருப்திப்படுத்துற மாரியான தளபதி பண்ற சில வேலைகள், இத நம்ம என்ஜாய் பண்ணாலே போதும். அதனால அந்த கேவிஎன் பார்த்தோம்னா, இவங்களோட ப்ரமோஷனுக்காக இந்த மாதிரியான சில வேலைகள பண்றத தவிர்த்துட்டு, தளபதியோட படத்த மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ மூலமா கேட்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது அப்படி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, படத்தோட டியூரேஷன் பார்த்தோம்னா 2 மணி நேரம் 50 நிமிஷம். இது இருந்தாலே போதும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, இந்த படத்தில சாங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட 4 சாங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் ஒரே ஒரு பாட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் செகண்ட் சிங்கிள் பத்தின அப்டேட் இன்னைக்கு வரும்னு நெனைக்கிறேன். அது வந்துச்சுன்னா 2 பாடல்கள். அதுக்கப்புறமா வந்து ஆடியோ லான்ச்ல 2 பாட்டு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் 3 சிங்கிள் ரிலீஸ் பண்ற அளவுக்குலாம் டைம் இல்ல. அடுத்தது டீசர், ட்ரெய்லர் அப்படின்னு போற மாரி இருக்கு. மேபி 3 சிங்கிள் கூட ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா பாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பில்ல. ஸ்ட்ரெயிட்டா பார்த்தோன்னா ஆடியோ லான்ச்ல தான் இறக்குவாங்கன்னு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு செகண்ட் சிங்கிள் பத்தின அப்டேட் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் மாத்தி டீசர் பத்தின அப்டேட் வந்துச்சுன்னா கூட செம்ம ஹாப்பி. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் இன்னிலிருந்து அப்டேட்டுக்கு தயாராகிக்கங்க அப்படின்னு கேவிஎன் சொல்ட்டாங்க. நம்மளும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அனிருத் அவர்கள் வந்து ஃபைனல் ரெக்கார்டிங் ஒர்க் வந்து முடிச்சுட்டாரு. முடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அத அவங்க சென்சாருக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா படத்தோட டியூரேஷன் இன்னும் கூட குறையலாம். ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள கட் பண்ணுங்க, இத தூக்குங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க அப்படின்னா, அத தூக்கி தான் ஆகணும். அப்போ பார்த்தோன்னா டியூரேஷன் வந்து குறையறக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இன்கிரீஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இவங்க இந்த மாதிரியான சில சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அத ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாரி இவங்களும் பார்த்தோன்னா ஏதாவது கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டியூரேஷன் ஏறக்கும் வாய்ப்புகள் இருக்கு, குறையறக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால சென்சார் போர்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அஃபிஷியலா பார்த்தோன்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து சோசியல் மீடியாஸ்ல விடுவாங்க வெளிய. அதுதான் ஒரிஜினல் டியூரேஷன். ஆனா, அப்படியே அவங்க படத்த மொத்தமா இப்ப எடுத்துட்டு போய் காட்டக்கூடியது 2 மணி நேரம் 50 நிமிஷம்னு சொல்றாங்க. அதில எதுவுமே கட் பண்ணாம வந்துருச்சு அப்படின்னா, அதுதான் ஒரிஜினல் டியூரேஷன். பட் சென்சார் போர்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் தகவல் இதுதான். அந்த ட்ரிபியூட் வீடியோ அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாரி தேவையில்லாத வேலை. அத கட் பண்ணிருங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசா தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல பார்த்துட்டு இருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பத்தின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும்.